நீங்க இப்ப வரைக்கும் கம்பெனிஸ ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ, நம்ம எப்படி ஒரு கம்பெனிய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ வச்சு எந்தெந்த இடத்துல இந்த கம்பெனி புவரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்றோமோ, அதே மாதிரியே நம்ம உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு அத ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல நீங்க ரொம்ப புவரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, இது கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான டாபிக்கா இருந்தாலும் பண்றது ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கா நான் மாத்தி வச்சிருக்கேன். சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸல் ஷீட்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த எக்ஸல் ஷீட்ஸ்ல பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா ரேஷியோவா ஜெனரேட் ஆகிடும். டீடைல்டா இதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி ஸ்கிரீன்ல பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த கூகுள் ஷீட்ஸுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது வழியாக நீங்கள் ஈஸியாக இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஸ்லைட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் இருக்கும், ஒரு பேஜ் இருக்கும். ரெண்டாவது அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு இதில் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் நம்பர்ஸ். நம்ம இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்த உடனே நீங்கள் இதை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எடுத்ததுமே உங்களுடைய ஆனுவல் இன்கம். ஸோ உங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய சேலரியாக மட்டும் கிடையாது. உங்களுக்கு வர டிவிடெண்ட் ஆகட்டும், நீங்கள் ஒரு பேங்க் எஃப்டியில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைண்டாக கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை 12 lakhs அப்படிங்கிறத நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக சேவிங்ஸ் பெர் இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக எவ்வளோ சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் 36,000 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் உண்மையாகவே எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்பிஎஸ் அப்படிங்கிறதுக்காக பே பண்ணுவீங்க. அதை தவிர மற்ற டிடக்ஷனுக்காக, கம்பல்சரி டிடக்ஷன்ஸ்க்காக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்து அதில் ஏதாவது சேவிங்ஸ் ரிலேட்டடாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, அந்த டிடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஹேண்டுக்கு வரல அப்படின்னாலும் அது எல்லாமே ஒரு விதத்தில் நமக்கான சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லணும். அதையும் நீங்கள் இந்த இடத்துல சேவிங்ஸ் பெர் இயர் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம்பிளாக ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஓனா இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிற எஃப்டி, லேண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே சேவிங்ஸ் பெர் இயர் அப்படிங்கிற காலம்ல என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்ததா டோட்டல் சேவிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் சேவிங்ஸ்க்கும் சேவிங்ஸ் பெர் இயருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேட்குறது தான் சேவிங்ஸ் பெர் இயர். டோட்டலாக கிட்டத்தட்ட நீங்கள் 10 வருஷமும் 30,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா, ஸோ அந்த கம்பைன்டு வேல்யூ தான் டோட்டல் சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிளான அமௌண்ட், எக்ஸாம்பிளான ஒரு நம்பர். நான் அதை அப்படியே டிஃபால்ட்டாக ஆகிட்டுறேன். ஓகேவா? டோட்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இந்த இடத்துல டோட்டல் சேவிங்ஸ்க்கும் டோட்டல் அசட்ஸுக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டோட்டல் அசட்ஸ்ல நம்மளுடைய ஹோமையும் கூட, நம்ம தங்கி இருக்கிற ஹோமை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பண்ற பைக்ஸை கூட டோட்டல் அசட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்தை பதிவு பண்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த டோட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறதையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ டோட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறதையுமே நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட ஒரு சொந்தமா ஒரு வீடு இருந்தாலும், ஒரு பைக் இருந்தாலும், ஸோ அதோட டிப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிட்டு ஸோ நீங்க இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது டோட்டல் லைபிலிட்டிஸ். உங்ககிட்ட எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். உங்களுடைய பர்சனல் லோன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வேற ஒருத்தருக்காக உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கூட நீங்க இந்த லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, அல்லது உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வழியாக ட்ராக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம். இந்த லிக்விட் அசட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்தெந்த அசட்ஸ்லாம் நம்மளால ஈஸியாக லிக்விடேட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50,000 வந்து ஸ்டாக்ஸில் போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு 20,000 பேங்க்ல வச்சிருக்கீங்க, இன்னொரு 20,000 லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல லிக்விட் அசட்ஸ் அப்படிங்கிறது இந்த 20,000 பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 20,000 லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு 20,000 தான். நீங்கள் ஸ்டாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறத லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுல கணக்கில் வைக்காதீங்க அப்படிங்கிறத எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது ஏதாவது ஒரு வொலட்டிலிட்டி அப்படிங்கிறதுனால அந்த 50,000 அப்படிங்கிறது 30,000 கூட ஆகலாம். ஸோ அதனால லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாமே லிக்விட் அசட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக லிக்விட் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத போடுங்க. லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, வெறும் 2000 ரூபாய்க்கு தான் இருக்குது அப்படின்னா ஸோ அதை கூட நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம அசட்ஸை 2 டைப்ஸாக ப்ராடராக பிரிக்கலாம், ஃபிசிக்கல் அசட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்கல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற லேண்ட், ஜுவல்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபிசிக்கல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படிங்கிறத எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படியே என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் மந்த்லி டெப்ட், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் டெப்டாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போடணும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் லைபிலிட்டிஸ்க்கும் மந்த்லி டெப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்ககிட்ட டோட்டல் லைபிலிட்டிஸ் இப்போ என்கிட்ட வந்து பர்சனல் லோன் 2 lakhs இருக்குது அப்படின்னா நான் அதுக்காக மந்த்லி 20,000 பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய மந்த்லி டெப்ட். இந்த இடத்துல டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 2 lakhs. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கிற டெப்ட்டை என்டர் பண்ணுங்க. எங்கிட்ட டெப்ட்டே இல்லை அப்படின்னா 0 அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மந்த்லி சேலரி, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. 30,000 அப்படின்னா 30,000, ஒரு 15,000 அப்படின்னா 15,000. ஸோ அது என்ன வேல்யூவோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஆக்சுவலாக உண்மையாக பார்த்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஐட்டம். ஸோ இதில் ரேஷியோ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த என்னென்ன ரேஷியோ இருக்குமோ அதெல்லாமே இதில் இருக்கும். இது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான வேல்யூ இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஓவரால் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்முடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். 100க்கு நம்ம வெறும் 37 அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. என்ன ரேஷியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சேவிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வெறும் 3% தான் நான் என்னுடைய டோட்டல் ஏர்னிங்ஸில் நான் சேவ் பண்ணுறேன் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பேடான ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 30% சேவ் பண்ணீங்க, அட்லீஸ்ட் 20% சேவ் பண்ணீங்க அப்படின்னா தான் அது குட், ஓகேவா. ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்தில் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது தான் இந்த சேவிங்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது சேவிங்ஸ் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் உங்களுடைய சேலரியும் கம்பேர் பண்ணக்கூடியது தான் இந்த சேவிங்ஸ் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது 2 லட்சம் அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய சேவிங்ஸ் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறது 2 இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல நான் 1 லட்ச ரூபா என்டர் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் 2 லட்ச ரூபா என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஸோ அதாவது உங்களுடைய சேலரியை விட உங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த சேவிங்ஸ் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சேவிங்ஸ் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்பதான் யங்கர் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தான் 3ஆவது லிவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த லிவரேஜ் ரேஷியோ என்ன அப்படின்னா ஒரு அசட்டை நம்ம பில்ட் பண்றதுக்கு எவ்வளோ கடனை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றது தான் இந்த லிவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹவுஸை பில்ட் பண்ண போறேன், ஹவுஸை கட்ட போறேன் அப்படின்னா 10 lakhs என்னுடைய ஹவுஸ்க்கான பட்ஜெட் அப்படின்னா நான் அதில் 5 lakhs நான் கடனை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய லிவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது 50% இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா என்னுடைய டோட்டல் அசட்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு 70,000 போடுறேன், என்னுடைய டோட்டல் லைபிலிட்டிஸ் நான் ஒரு 35 போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படிங்கிறது மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இதை கம்பேர் பண்றது தான் இந்த லிவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிற இந்த ரேஷியோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காலம் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல என்னென்ன இன்புட்ஸை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது நெட்வொர்த் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ், ஓகேவா. இங்கே 70,000 ரூபாய்க்கு எங்கிட்ட அசட்ஸ் இருக்கு, 70,000 ரூபாய்க்கு எங்கிட்ட லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்னுடைய நெட்வொர்த் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 35,000 ரூபா, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரேஷியோ இருக்கும். ஸோ அதாவது இந்த சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஆக்சுவலாக ஒரு அசட் இருக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ சதவீத கடனை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு விதத்தில் சொல்லும். இந்த சேம் டைம் இந்த சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது லிக்விடிட்டி அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்த்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய டோட்டல் அசட்ஸையும் உங்களுடைய லிக்விட் அசட்ஸையும் கம்பேர் பண்றது தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது என்கிட்ட எவ்வளோ அளவுக்கு லிக்விட் அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்றதா இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம சொல்லுவோம். லிக்விட் அசெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுடைய அசெட்ஸை எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் லிக்விடேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் லிக்விடாகவே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்காது. ஸோ இதில் சொல்கிற பேராமீட்டர் படி இதில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ரேஷியோ. இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதையும் டோட்டல் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் டோட்டல் அசெட்ஸ் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா லிக்விட் அசெட்ஸாகவும் பிசிக்கல் அசெட்ஸாகவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ணாது. ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை ஓரளவுக்கு ஈஸியாகவும் நம்மளால் லிக்விடேட் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மந்த்ல நம்மளுடைய இன்கம்ல இருந்துட்டு டெப்ட்டுக்காக மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது தான் இந்த டெப்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ என்னுடைய டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நான் 20,000 ரூபா செலவு பண்றேன். என்னுடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 தான். ஸோ 30,000 நான் 20,000 ரூபா ஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு 66 இருக்கு. ஸோ இப்பவே நான் அதை 10 மாத்திட்டேன் அப்படின்னா 10,000 மாத்திட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு அது பாதியாக குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் 30,000 வெறும் 10,000 மட்டும் நான் என்னுடைய டெட்டுக்காக மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த அமௌண்ட் இந்த ரேஷியோ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பேசிக்கான இன்புட்ஸை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எதை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்த்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா?